ரத்து பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அன்னைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்படும், கலைஞ்சிடும், விரட்டி அடிக்கப்படுவார்கள். கட்சியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி நீங்க ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன், இதுல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல கனவுடன் காணாதீங்க. இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம். சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி போடுவோம். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? 69 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு கிடையாது. இந்த 10% EWS வருவதற்கு முன்பு. தமிழ்நாட்டில் மட்டும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 94, 93, 94 காலத்துல அவங்க ஆட்சி காலத்துல அது அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து 9வது அட்டவணையிலே பாதுகாப்பாக நம்முடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பாக நமக்கு ஏற்படுத்தினார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இது மிகப்பெரிய சாதனையை நான் பார்க்கிறேன். இதை பத்தி எத்தனை மக்களுக்கு தெரியுதா தெரியல, இதை பத்தி அதிமுக தெரியுதா தெரியல. அதன் பிறகு தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் 2007. அந்த வழக்கு 2010 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின்படி என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி, குறிப்பா தலைமை நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் உண்மையிலே 69 விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுப்பினார். யாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 69% மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டார். எந்த கணக்குல நீங்க சொல்றீங்கன்னு கேட்டார் நீதிபதி. ஒரு ஆண்டுக்குள் கணக்கெடுப்பு நடத்தி அதை உறுதி செய்யுங்கள் சொன்னார் நீதிபதி. 2010, இன்னைக்கு 2024, 14 ஆண்டுகள் இருக்கிறது. அதன் பிறகும் 2 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தொகுத்தார்கள். யாரு? இந்த இடஒதுக்கீடு எதிரிகள். அந்த வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு வேணா வரும் வந்துச்சு. அப்ப நீதிபதிகள் கேட்பாங்க, கணக்கெடுப்பு நடத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்கன்னு சொல்ல போறான். உடனே என்ன பண்ணுவாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்? நீங்க கணக்கெடுப்பு நடத்துற வரைக்கும் நான் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அன்னைக்கே திமுக ஆட்சி கலையும். அன்னைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்படும், கலைஞ்சிடும், விரட்டி அடிக்கப்படுவார்கள். கட்சியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி நீங்க ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தவறான முறையிலே வழிநடத்துகிறார்கள், தவறான ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. நான் சொல்றேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை. நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் நீத்து பெற்ற இடஒதுக்கீடுகள் எல்லாம். அதனால இதுல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல கனவுடன் காணாதீங்க. மீண்டும் சொல்கின்றேன். அதனால இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இது பொதுக்கூட்டம் வரணும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். நான் ஏன்னா இன்னும் எவ்வளவோ செய்திகள் சொல்ல செய்தி இருக்கு. எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த பள்ளிக்கரை சதுப்பு நிலம் இது யார் காப்பாத்தினது? மருத்துவர் ஐயாவும் அந்த அன்புடைய ராமதாசும். என்னைக்கு போனோம்? என்னைக்கு சைக்கிள்ல போனோம்? 2004. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 5000 இளைஞர்களுடன் 22 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை நான் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை தொடர்ந்து பிறகு இதுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதெல்லாம் யார் காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி காரணம். எவ்வளவு வரலாறு இருக்கு, பாட்டாளி கட்சியுடைய எவ்வளவு சரித்திரங்கள் வரலாறுலாம் இருக்கு. அதை நினைச்சு பாருங்க. அதிகாரம் இல்லாமலே, ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே இவ்வளவு செய்கின்ற பாட்டாளி கட்சி ஒரு முறை நீங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுங்கள். நினைத்து பாருங்கள், ஒரு முறை கொடுங்கள். 57 ஆண்டுகள் செய்யாததை எங்களால் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம்.
இந்தியாவின் முதன்மை மாநிலம் கிடையாது. சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி போடுவோம். அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை எங்களால் கொண்டு வர முடியும். வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், கல்வியில புரட்சிகள் செய்வோம். சுகாதாரத்தை பற்றி பேச தேவையில்லை, அந்த அளவுக்கு இன்னும் செய்வோம். தொழில் வளத்தை பெருகுவோம், விவசாயத்தை பெருகுவோம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். எல்லாத்துக்கும் மேல் டாஸ்மாக் கடையை மூடுவோம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், கஞ்சாவை அடியோடு ஒழிப்போம். போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். இதெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.